ஹாய், திஸ் இஸ் ஹேமா. வெல்கம் பேக் டு சாரல் கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு பன்னீர் 65 ரெசிபி தாங்க. ஸோ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் ஷாஜிரா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் அது கூட நைஸா நறுக்கி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் ப்ரௌனா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஜார்ல 10 சின்ன வெங்காயம், 10 முந்திரி, 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி இது மசாலா சேர்த்திருக்கேங்க. அதுக்கப்புறம் நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து 1.5 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலா வதக்கிடுங்க. இது கூட தயிர் சேர்த்துருந்தேன் 50 கிராம், ஒரு கை புதினா கொத்தமல்லி சேர்த்து அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பன்னீர் 65 நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அதை சேர்த்துட்டு நான் 200 கிராம்ஸ் ரைஸ் எடுத்தேன், 1.5 கப்புங்க. ஸோ அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்து நெய் விட்டு உப்பு செக் பண்ணிட்டு தம் போட்டுட்டேன். ஸோ இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லிம்ல வச்சுட்டு இந்த ரைஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா சூப்பரான பன்னீர் 65 பிரியாணி ரெடி ஆயிடும். ஸோ இந்த சைட்ல பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது இன்ஸ்டண்டா செய்யற ராகி தோசை. வீட்லயே ராகி கிளீன் பண்ணி அரைச்சு வச்சுப்பேன் மாவா. 1 கப் ராகி மாவு, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா, 2.5 கப் ஆச்சுங்களா. இதுக்கு அப்படியே டபுள் த ரேஷியோல தண்ணி சேர்த்துக்கணும். 5 கப் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது கூட வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இஞ்சி, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி இந்த மாவுல சேர்த்து 20 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. இது பிரியாணிக்கு ரைத்தா, இது ராகி தோசைக்கு தேங்காய் சட்னி. இது எங்க வீட்டுல தாளிச்சா பிடிக்காது. ஸோ இது லஞ்ச் பாக்ஸ் என் பையனுக்காக பேக் பண்ணிட்டேன். இது என் ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன். ஸோ நான் ஒர்க்கிங் தான். ஸோ மார்னிங் பாத்தீங்கன்னா 3 பேருக்கு நான் பேக் பண்ணுவேன். அந்த அன்னைக்கு எனக்கு 2 பேருக்கு தான் பேக் பண்ணேன். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ராகி தோசை தேங்காய் சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.